வெல்கம் டு தமிழ் வெப்டெக். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. இப்போது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேகியில் வெஜ் ஆட்டா நூடுல்ஸ்னு ஒன்று புதுசாக வந்திருக்குங்க. அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாங்க. என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா 3, தக்காளி பழம் 1, கருவேப்பிலை சிறிதளவு, மேகி வெஜ் ஆட்டா நூடுல்ஸ் மேகி, ஆயில் கொஞ்சம், கடுகு, இதெல்லாம் தான் வந்து இதுக்கான தேவையான பொருட்களுங்க. அது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து கடாயை வச்சு கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அதில் போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரியிட்டுங்க. இந்த மேகி ஆட்டா நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போது ஆயில் ஹீட் ஆகி கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் சேர்த்து சிறிதளவு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வந்து மசிஞ்சிருங்க. அதனால் வந்து கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டு ஒரு மணக்கு நல்லா தாளிச்சு விட்டுடலாங்க. இந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா மசிஞ்சு ஓரளவுக்கு வெந்து மசிஞ்சு வரணும். இந்த உப்பு போட்டோம்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். அது போட்டு ஒரு கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து வெங்காய தக்காளி வந்து வணங்கிடுங்க. இப்போ அது வணங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், மேகியில் மசாலா கொடுத்துருப்பாங்க, அது நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிறோம். வேறு வரமிளகாத்தூளோ எதுவுமே சேர்த்த வேண்டாம். அதுக்காக தான் நம்ம 2 பச்சை மிளகா சேர்த்திருக்கோம். குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப இருந்தால் இந்த பச்சை மிளகாயும் கூட நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த மேகியில் இருக்கிற அந்த பொடியெல்லாம் நம்ம இதில் போடுறோம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சிடும். இந்த பொடியில் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாமே அதுலேயே இருக்குங்க. அது போட்டு சிம்மில் வச்சு ஒரு கிளறிடுங்க. இந்த ஆயில்லையே அந்த மசாலா லைட்டாக வணங்கணும். அப்போ தான் இந்த ரா ஸ்மெல் போகும். சிம்லேயே வச்சு இந்த மாதிரி 2-3 தொலைவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மேகிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு பேக்கெட் மேகிக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இந்த பவுலில் வந்து 2 பவுல் ஊற்றுறேங்க. உங்களுக்கு வந்து எப்படியுமே 1/2 லிட்டர் இருக்கும் அந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 பவுல் தண்ணி ஊற்றிட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்குங்க. இது மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் மேகி நம்ம போடணும். அந்த கொதிக்க வைக்கிற டைமில் இந்த பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேகி போடலாம். இப்போ மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் கொதிச்சு வரும். அதனால் நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். கொதிக்கிட்டுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொதிக்கலைங்க. நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் விட்டவே தண்ணி சுண்டிடுச்சுன்னா மேகிக்கு பத்தாமல் போயிடும். அதனால் ஒரு கொதி வரப்பவே நீங்கள் வந்து மேகி போட்டுறணும். பாருங்கள், அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது, பபிள்ஸ் வருது. நல்லா கிளறி விட்டுக்குங்க. எதுக்குன்னா உப்பு நம்ம பத்தாமல் போட்டிருந்தோம்னா அது அப்படியே நின்றும். இந்த டைமில் வந்து நல்லா டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க. மேகிலையும் உப்பு இருக்கும், இருந்தாலும் வெங்காய மிளகாய்க்கெலாம் பத்தாது. 2 தண்ணி ஊற்றினா மேகியில் 1/2 தான் உப்பு இருக்கும். அதனால் இந்த தண்ணியில் ஒரு 1/2 உப்பு போட்டுக்குங்க. அப்புறம் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம், மேகி போட்டதுக்கப்புறம் கூட. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மேகி போட்டுடலாங்க. மேகி உடச்சும் போடலாம், இல்லைன்னா முழுசாக போடலாம். முழுசாக போட்டால் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல அப்படி உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு அதுவும் ரொம்ப ஆசைப்படும். அதனால் முழுசாக போட்டால் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதனால் நான் முழுசாகவே போட்டிருக்கேன். பெரியவங்க சாப்பிட்ற அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொஞ்சமாக உடச்சும் கூட போட்டுடலாம். இப்போ 4 பீஸ் இருந்துச்சு, 4 பீஸ் மேகியும் போட்டுட்டு சும்மா லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த கொதிக்க அது அப்படியே எல்லாம் மேகியில் உடஞ்சி அப்படியே இதாகி வரும் பாருங்கள். இப்போ அப்படியே முழுசாக போட்டிருக்கோம். அது வெந்து வரும்போது நல்லா பிரிஞ்சு மேகி தனித்தனியாக வரும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும் பாருங்கள். எப்படி பிரிஞ்சு வந்துச்சு. நம்ம எப்படி இதாக போட்டால் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மேகி வெந்தோன்னே.
ஒரு கிண்டிட்டு உப்பு பாருங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க. மேகி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. உப்பு பத்தலை, அதனால நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு கிளறி விட்டுருங்க உப்பு போட்டதுக்கப்புறம். கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள். இப்போ தண்ணியெலாம் முக்கால்வாசி வற்றிருச்சு. இப்படி வற்றின ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே மேகி புளிஞ்சி வரும் நல்லா. பாருங்கள் மேகி இப்போது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுவையான மேகி ஆட்டா நூடுல்ஸு இப்போ தயாராக வந்துடுச்சு பாருங்கள். சூடாக பரிமாறி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேகி ஆட்டா நூடுல்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் மேகி. இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அனைவரும் வாருங்கள், இணைந்தே சமைப்போம், இணைந்தே சாப்பிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.